வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி பிளஸ் வாரன் பஃபட், பீட்டர் லிஞ்ச் இவங்களோட கைடன்ஸ்லாம் நான் இது பண்ணி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். அதாவது 10 மிஸ்டேக்ஸ். இது வந்து நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிகினரா இருக்கலாம், இல்ல இப்போ வந்து மார்க்கெட் விழுகிறத பார்த்து பயத்துல பேனிக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். மெயினா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பிரின்சிபலை நீங்க வந்து ஒரு இடத்துல லிஸ்ட்ல எங்கேயா போட்டு வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் வரும். ஒவ்வொரு டெசிஷன் நீங்க எடுக்கும்போது இதை வந்து ஒரு செக் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. இது நீங்க பண்றீங்களான்னு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கும், கிளாரிட்டியோட இருக்கும். வாங்க இதை பார்க்கலாம். நம்ம நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச கதை தான். அதாவது இது ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஓல்டு ஃப்ரிட்ஜ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது ஓல்டு ஃப்ரிட்ஜ் சிண்ட்ரோம் ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் நானே பல தடவை நடந்திருக்கு. வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன், கேக்கு கூட வாங்கிட்டு வந்திருப்பேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு எடுத்து சாப்பிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. அது வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போயிடும். அது அப்படியே பல மாசம், ஒரு வாரம் 2 வாரம் கிடைச்சு ரொம்ப நாள் போயிடும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேக் வந்து இப்ப ஃபுல்லா கடைசியில எங்கேயோ நெறிஞ்சு போய் காந்திருக்கும், காஞ்சி போய் வரிகை ரொட்டி மாதிரி ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட பழக்கம். அதே போல எத்தனை தடவை நீங்க ஏதாவது ஒரு கிராசரி ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கவரை தூக்கி, இந்த பிளாஸ்டிக் கவர் தூக்கி ஒருத்தல பத்திரமா வைப்பாங்க. எப்ப அந்த கவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு கவர்னு தேடும் போது அந்த கவர் இருக்காது. ஸோ நம்ம அந்த பணத்தை வந்து அந்த மாதிரி தான் நம்ம சில சமயத்தில் நம்ம திங்க் பண்ணுவோம். அதாவது நிறைய கேஷ் கையில வச்சிருந்தோம்னா அது ஒரு சேஃப் நினைச்சுக்கிட்டு அதை நம்ம பத்திரமா வச்சிருப்போம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வச்சு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதாவது இத்தனை அமௌண்ட் நம்ம பேங்க்ல எப்பயுமே இருக்கணும், நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், சேவிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பணத்தை நம்ம எப்பயுமே வச்சிருப்போம். அந்த பணம் என்ன ஆகும்னா, எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒன்றும் புரியாத விஷயம் என்னன்னா, இன்ஃபிளேஷன் வந்து அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதோட ஒர்த்து போயிட்டே இருக்கும். இந்த ஓல்டு ஃப்ரிட்ஜ் சிண்ட்ரோம் மாதிரி உங்க துணியை ஏதாவது செல்ஃப்ல ரொம்ப நாள் வச்சிருப்பீங்க, அதை யூஸே பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்தீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் பணத்தை வச்சிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போயிடும். நீங்க ஒரு காலத்துல உங்க தாத்தா பாட்டிகிட்டே உங்க அப்பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா கூட 1980 அந்த சமயத்துல எனக்கே தெரியும். நான் மதுரையில இருக்கும் போதெல்லாம் பாண்டிகோயில் சைட்லாம் எங்க அப்பா இடம் வாங்கி வச்சிருந்தார். அப்ப 20 சென்ட் இடம் வாங்கி வச்சிருந்தார். 20 சென்ட்டை வந்து நாங்க வீடு திரும்ப கட்டும்போது ஒரு 1990 அந்த சமயத்துல திரும்ப கட்டும்போது அந்த இடத்த வித்து இந்த வீடை கட்டினாங்க. அப்ப விற்கும் போது 20 சென்ட்டை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு 80,000 தான் வித்தாங்க. அப்ப அதே இப்ப இருந்து வச்சுங்களேன் கோடிக்கணக்கில் வரும். ஸோ அந்த சமயத்துல வீடு யாராவது இடம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு கோடி கணக்கில் இருக்கும். அதே அந்த 1 லட்ச ரூபாய் நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ண முடியும், ஒரு ஐபோன் வாங்கலாம். சரிங்களா? அதோட ஒர்த்து எவ்வளவு குறைஞ்சு போச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் கேஷா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிரும், அது யூஸ் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு கேஷா வைக்காதீங்க, அதை ஏதாவது ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணுங்க. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து வாரன் பஃபட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, வெட்டிங் பஃபர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவார். அதாவது இப்ப நான் லிஃப்ட்ல ஏதோ நான் கீழே போகும்போது பில்டிங்ல பார்க்கும்போது யாராவது என்ன பார்த்தா என்ன கேட்பாங்க, சுந்தர் எப்படி இருக்கீங்க, அதாவது ஃபார்மாலிட்டிக்கா என்னன்னு தெரியாது, பட் ஆனா கேட்பாங்க. என் சேனல்ல முதல்ல அவங்க பாக்குறாங்கன்னு தெரியாது, ஆனாலும் கேட்பாங்க, சுந்தர் மார்க்கெட் எப்படி போகுது, இப்போ எந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் நான் இந்த ஸ்டாக்னு சொல்ல மாட்டேன், நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் போயிடுவேன். பட் பாயிண்ட் இங்க என்னன்னா, எல்லாருமே வந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவன் ஒருத்தன் ஸ்டாக் வாங்கினான்னா அதே மாதிரி நானும் ஸ்டாக் வாங்கணும், அவன் ஏதாவது சொன்னான்னா அதை நான் அதே மாதிரி நானும் செய்யணும் அப்படின்ற இது பேர் தான் டிபிக்கல் ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டு மந்தைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆட்டு மந்தைய இந்த போன் ஃபயர் சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு மூட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டு மந்தைய வந்து ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணி அதை சுத்த வைப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே மணிக்கணக்கு சுத்திக்கிட்டு எதுக்கு சுத்துறவங்க தெரியாம, அதுதான் ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருமே வந்து மற்றவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஸ்டாக்ல வாங்காதீங்க. இப்பெல்லாம் அதாவது 1990 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த .com பபுள்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வெப்சைட்ல கண்ணா அப்படின்னு வந்துச்சு. எவ்வளவு .com வாங்குறானோ அது ஒண்ணு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துடும். பிசினஸே இருக்காது, ஜஸ்ட் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அவன் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துடும். என்ன ஒரு பிசினஸ் எதுவுமே தெரியாது. அடிச்சு தாக்குச்சு ஒரு காலத்துல. 2000 அம்புட்டு அடிச்சு பிடிங்கிட்டு போச்சு. அதே மாதிரி 2008 ரியல் எஸ்டேட் பிசினஸ் பறந்துட்டு போச்சு. எனக்கு கூட தெரியும், நான் 2008-7 இங்க பெங்களூர்ல இருக்கும் போதெல்லாம் மார்த்தள்ளி சைட்லாம் 15 லட்சம் 12 லட்சத்துல அபார்ட்மெண்ட் பிளாட் சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அடிவுல இருந்து யாருமே அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி இருக்கும், ஒருத்தனும் கிடையாது, வீட்டுல எவனுமே இருக்க மாட்டான், யாரும் வாங்கல. அந்த மாதிரி அடி வாங்குச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க, வீடை வாங்கினாங்க, அதுக்கப்புறம் growth ஆச்சு. ஸோ ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் வாங்குறாங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வாங்கக்கூடாது. எப்போ நமக்கு அது தேவையோ அதை கரெக்டாக செய்யணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செய்யணும், அதுதான் முக்கியம். 3வது என்ன, நம்ம
ராஜஸ்தான் தாலி இந்த மாதிரிலாம் சில கடைகள்லாம் போனீங்கன்னா 20-30 வெரைட்டி வைப்பான். உங்களுக்கு தெரியுமா தெரியல, யாராவது போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. ராஜஸ்தான்ல வந்து ஜெய்ப்பூர்ல சோக்கிஜானின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனா இப்ப கூட ராஜஸ்தானி ரெஸ்டாரண்ட்ல போனா சோக்கிஜானின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் இருக்கு. ராஜஸ்தான் சாப்பாடு போனா உங்களுக்கு தெரியும், ஊர்பட்ட இது வைப்பான், வெரைட்டிஸ் வைப்பான், எல்லாம் கீழ இருக்கும். 2வது டே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஸ்வீட்டோ எந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டது வந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு உங்களால மைண்ட்ல ரெமைண்டே பண்ண முடியாது. ஆனா நிறைய சாப்பிட்டோம், நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னு நினைச்சு நம்ம வெளியே வருவோம். அதுதான் மெயின் பிரச்சனை. நமக்கு நிறைய டைவர்சிஃபை நம்ம ஸ்டாக் வச்சோம்னா நமக்கு வந்து சேஃப் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு இட்லி முருகன் இட்லி கடையில் போயிட்டு நம்ம ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் லைஃபுக்கு இருக்கும். மைசூர் போற வழியில தட்டை இட்லி கொடுப்பான், அந்த சுட சுட கொடுப்பான். அந்த ஒரு இட்லி போதும் நமக்கு அந்த ஜேர்னி ஃபுல்லா வாழ்க்கை போற நமக்கு எப்ப போய் நினைவுல இருக்கும். இன்னும் எனக்கு இந்த ராஜஸ்தான் ஃபுட்ல எத்தனை ஃபுட் என்னென்ன போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், போட்டோ எடுத்து வச்சுட்டு இது அப்படின்னு நினைச்சு கடைக்கு போனா காமிச்சிக்கிறேன் நான். ஆனா எனக்கு இன்னமும் அதோட பேரும் தெரியாது, எது நல்லதும் ரெக்கலெக்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 50 ஸ்டாக் வாங்க வச்சுங்க. அதுல ஒரு ஸ்டாக் டபுள் ஆனா 100% உங்களுக்கு வந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து அது வந்து பெருசா அல்ல போர்ட்போலியோல உங்களுக்கு வேல்யூ தெரியாது. இதே 5-10 ஸ்டாக் வச்சுக்கிட்டு பண்ணி வச்சுக்கலேன், அதோட இது வந்து பல மடங்கு உங்களுக்கு உங்க போர்ட்போலியோல வெயிட் தெரியும். ஸோ அதனால எப்பயுமே முடிச்சுங்க, குவாலிட்டி இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி. அது மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதனால நல்ல குவாலிட்டி ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சும்மா எல்லாம் கண்ட இதெல்லாம் வாங்காதீங்க. அதே போல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து 1000 ஸ்டாக் வாங்கிடுறேன், 10,000 ஸ்டாக் வாங்கினேன், அப்போ ₹1 ஏறிச்சுனால எனக்கு வந்து ₹1000 வரும், ஒரு ஸ்டாக் வாங்கினா எனக்கு ₹10,000 வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால நிறைய குவான்டிட்டி வாங்குவாங்க. அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். சரிங்களா? அப்படி செய்யாதீங்க. கரெக்டா வாங்குங்க, அளவா வாங்குங்க, நல்ல கம்பெனியா வாங்குங்க. சரிங்களா? இப்ப முக்கியமான ப்ராப்ளம் இதுதாங்க. என்னன்னா பயங்கரமா ட்ரேட் பண்றது. என்ன ஆகும்னா கண்ணா பின்னான்னு நான் பண்ணிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். அதனால சொல்றேன் நான். அதாவது ட்ரேடிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவோம் ஒரு கான்செப்ட். அதாவது செல்லிங் சைட்ல ஏதாவது ஒன்று வாங்கியிருப்போம், கால் செல் பண்ணிருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போகும், அப்புறம் திரும்ப புட் சைட்ல செல் பண்ணுவோம், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்கெல்லாம் மாத்துவோம், ஸ்டார்ட்லாம் மாத்துவோம், அயன் கார்டர்னு போடுவோம். இப்படி பல விதங்கள்ல செஞ்சு அந்த சொதப்பி கடைசியில ஒரு ₹100-200 பாசிட்டிவ்ல வந்து நிக்கிற மாதிரி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம். மைண்ட்ல நினைப்போம், ஓ அப்பாடா நம்ம லாஸ்ட்ல இல்ல ப்ராஃபிட்ல வந்துட்டோம்னு நினைப்போம். ஆனா பேக்ரவுண்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஸ்டாக்கை விற்க வாங்க செஞ்சிருப்போம். அதோட STT டிரான்சாக்ஷன் ஃபீ புரோக்கரேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து கிடக்கும் ஒரு ₹1000-2,000. ஸோ ட்ரேடிங்கை குறைச்சிக்குங்க. நம்ம 0 ஓப்பன் பண்ணி டக்குன்னு காமிப்போம், இந்த மாதிரி 90% ஆஃப் த பீப்புள் வந்து பணத்தை லூஸ் பண்றாங்க ட்ரேடிங்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்னு வாங்கினாலும் நச்சுன்னு வாங்குங்க. லாங் டேர்ம் கேம் தான் நமக்கு முக்கியம். அதாவது பேம்பு ஷூட்டிங் சொல்லுவாங்க, பேம்பு ஷூட்டிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேம்பு மரத்தை நீங்க வச்சீங்க கண்டு நட்டுறீங்க வச்சுங்களேன், அது வேறு வந்து மூங்கில் மரத்துக்கான இதே கதையை நிறைய பேர் ஜென் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதோட வேறு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ பிளான்ட் அந்த மூங்கில் தண்டு வளர்றதுக்கு வந்து நாள் ஆகும், 3-4 வருஷம் ஆகும். ஒரு growth நீங்க சரி பெருசா பாத்துக்க மாட்டீங்க. ஆனா கீழே வந்து வேறு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் 10 அடி வளரும். ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படித்தான். நீங்க லாங் டேர்ம்ல 3 வருஷம் 4 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் வந்து பயங்கரமான growth வரும். நீங்க அதை எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ இன்வெஸ்டிங் பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ற மாதிரி டக்கு டக்குன்னு செடியை புடுங்கிட்டோம்னா அது யூஸே கிடையாது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 5வது பாயிண்ட், இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் பயங்கரமான சொல்லுவாங்க, நான் வந்து கரெக்டா ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவேன், கரெக்டா சப்போர்ட் வந்துச்சுன்னா நான் வந்து பை பண்ணுவேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் செல் பண்ணுவேன், எனக்கு சேனல் பேட்டர்ன் தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே போல மார்க்கெட் 30% கிராஸ் ஆனா தான் நான் வந்து வாங்குவேன்னு சொல்லி கேஷ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான அடிப்படையான விஷயம். ஒரு மார்க்கெட்ல என்னன்னா யாருனாலும் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பீட்டர் லிஞ்சே சொல்லியிருக்காரு, மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதை வந்து பெருசா எழுதி வச்சுக்கோங்க, மார்க்கெட்டை cannot be predicted. ஓகேங்களா? அதனால சும்மா சொன்னா நான் வந்து மார்க்கெட் கிராஸ் ஆச்சுனா தான் இன்வெஸ்ட் பண்ணி சும்மா சொல்லாதீங்க. அதை நான் வந்து கரெக்டா பார்த்து தான் பண்ணுவேன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு நிஃப்டி 50லே வந்து 2000ல வந்து ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலேன், இப்போ வந்து அது வந்து 18 20 லட்சமா மாறி இருக்கும். இது நீங்க டைமிங் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க இழந்திருப்பீங்க. பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90 டைம்ஸ் மார்க்கெட் கிராஸ் ஆயிருக்குதான். 20%, 30%, 10%, 5% சொல்லி இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து கிராஸ் ஆன போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்றவங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருக்காங்களே தவிர்த்து அந்த ஃபால்ல வந்து அவங்க கேப்சர் பண்ணி பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணாங்கன்ற ஹிஸ்டரி கிடையாது அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஸோ அதனால டைமிங் பெரிய ஜாம்பவானாலே இந்த டைமிங் பண்ண முடியன்றப்ப நம்ம எல்லாம் இருந்தது. ஸோ டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுவே பெரிய விஷயம். இது நான் வந்து படிச்சு எல்லார்ட்டையும் சொல்றது இதுதான். இன்வெஸ்டிங் பண்றப்ப கன்விக்ஷன் வேணும். கன்விக்ஷன்
வர்றதுக்கு உங்களுக்கு அதில் தளவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது வந்து ஜிம் மெம்பர்ஷிப் கான்செப்ட் மாதிரி தான். எல்லாரும் ஜிம்முக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் 6 மாசம் 1 வருஷத்துக்கான மெம்பர்ஷிப்பை கட்டிடுவீங்க. ஆனா இந்த ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா ஜிம்முக்கு போனீங்கன்னா எதுக்காக போறீங்க, கோல் என்ன, அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நீங்க பெயின் ஃபேஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் நடக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போய் நீங்க காசை கட்டிடுவீங்க. கரெக்ட் ஒரு 2 நாள் போவீங்க, அப்புறம் உடம்பு வலிக்குதுன்னு உட்காருவீங்க, இல்ல என் ஃப்ரெண்டு வரலன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பீங்க, இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, எனக்கு வேற வேலை இருக்கு, படத்துக்கு போகணும், அப்படி இப்படின்னு என்னத்தையா சொல்லி அந்த தட்டி கழிச்சு எண்டாவது டே இந்த ஜிம்முக்கு நீங்க போறத ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் பீப்புள் வந்து ஒரு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஏஐ வருதுன்னா ஒன்று ஏஐ ஸ்டாக்க போவாங்க, மெட்டாவர்ஸ் வருது, பிளாக் செயின் வருது அப்படின்னா டக்குன்னு அதை போய் அது என்ன ஏதுன்னே தெரியாம எல்லாம் சொன்னாங்களேன்ட்டு போய் விடுகிறது, கடைசியில அடிபட்டு கிடக்குறது. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா அது தரவா தெரிஞ்சுக்குங்க. அதோட முக்கியமா என்னன்னா அந்த பிசினஸை வந்து உங்களோட ஒரு வரியில 2 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான நாலேஜ் இருக்கணும். இல்ல உங்களோட ஒரு 10 வயசு 11 வயசு உங்களோட பையன் பசங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க, அவங்களால அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு. அவங்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா, அதாவது எப்படின்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அந்த பிசினஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் கிளியரா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, யாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசினஸை பத்தி தெரியலன்னு அர்த்தம். தயவு செய்து தெரியாத பிசினஸ்ல என்டர் ஆகாதீங்க. ஒரு பிசினஸ் தெரிஞ்சாலும் நறுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் பண்ணுங்க. இப்ப ரீட்டைல் பிசினஸ்ல ஒருத்தர் இருப்பான், அதுல இன்வெஸ்ட் பண்ணாம அவன் போயிட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுவான். ஒன்னும் இல்ல, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி பல வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. டாபர், ஐடிசி, ரீட்டைல் மட்டும் சொல்றேன், எஃப்எம்சிஜி மட்டும் சொல்றேன், டாபர், HUL, ஐடிசி, இதுல மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலே உங்களோட போர்ட்ஃபோலியோ எங்கேயோ இருக்கும். ஒரு செக்டர் எடுத்துங்க, அதுல தெளிவா இருங்க போதும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு பிசினஸ் பத்தி தெரியாம இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதோட என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். அடுத்து இன்னொன்னு, இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து எவனா ஒருத்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பான், இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல பண்ணுங்க, நான் டிப்ஸ் தரேன், அதுன்ட்டு. தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் போய் ஃபாலோ ஆகாதீங்க. நீங்க ஓனா அதை வந்து ரிசர்ச் பண்ணுங்க. எவன்லாம் வந்து ஈஸியா பணக்காரன் ஆகலாம்னு ஒருத்தன் சொல்றானோ அந்த இதுக்குள்ள தயவு செய்து போகாதீங்க. நிறைய வெபினார்ஸ் நான் பாக்குறேன், நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, நானே ட்ரைலாம் பண்ணிருக்கேன், போய் சரி என்ன சொல்றான்னு பார்ப்போம். எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங்கான இதை தான் ஃபேஸை தான் காட்டுறாங்களே தவிர்த்து உங்களுக்கு அதோட ஆப்போசிட் விஷயங்கள்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படி போய் நீ என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பணத்தை தொலைச்சிருவீங்க. தயவு செய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. 2020 நமக்கு இந்த கோவிட் டைம்ல எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொன்னாங்க மார்க்கெட் வந்து பயங்கரமா கிராஸ் ஆயிடுச்சு, நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும் சொன்னாங்க. பட் வித்தின் 6-7 மந்த்ஸ்ல வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஸோ யாருனாலும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்பர்ட்னு எவன்லாம் சொல்றானோ அவனை இது பண்ணாங்க. நானே வந்து இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்னோட லேர்னிங் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது 2 விதமான ஆளு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் படுறத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் வேலையை பார்க்கறது. இன்னொன்னு நான் அனுபவப்பட்டு தான் நான் வந்து திருந்துவேன்றது. ஸோ இதுல வந்து எது வந்து ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கிட்டு அந்த டைரக்ஷன் நீங்க எடுத்துக்கங்க தயவு செய்து. அதனால இந்த லெசன் என்ன சொல்றேன்னா, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றது நீங்களே முதல்ல அனலைஸ் பண்ணுங்க, யாரையும் நம்பாதீங்க. இன்னொரு இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ரிஸ்க் சாப்பிடுறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரிஸ்கி இதெல்லாம் பிசினஸ் பண்ணுவாங்க. ரிஸ்கி ஸ்டாக் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. மோர் ரிஸ்க் அப்படின்னா மோர் ரிவார்ட் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ரிஸ்க் ரிவார்ட்ன்ற கான்செப்ட் இருக்குது. ஆனா அதுல நீ எப்படின்னா, இதுக்கு மெயின் வார்த்தை என்னன்னா கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. சும்மா கண்டபடி கிணத்துல ஆழம் தெரியாம குதிக்க கூடாது. கிணத்துல குதிக்கிறது ஆபத்து, ஆனா ஆழம் தெரியாம குதிச்சா அதோட ஆபத்து. சோ ஆழம் தெரிஞ்சு குதிக்கிறது பெட்டரா, ஆழம் தெரியாம குதிக்கிறது பெட்டரா, அதுதான் பாயிண்ட். சரிங்களா? கிணத்துல குதிச்சு ஸ்விம்மிங் பண்றது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆழம் தெரிஞ்சு குதிச்சீங்கன்னா அதை நம்ம என்ஜாய் பண்ணுவீங்க, இல்லாட்டினா பேனிக் ஆயிடுவீங்க. மார்க்கெட் விழுகும் போது எதுக்கு விழுகுதுன்னு நீங்க தெரியணும். உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன சொல்றது, அதை என்ட்ரி ஆயிட்டீங்க, பேனிக் ஆயிடுவீங்க. அந்த பேனிக் தான் உங்களோட எல்லாத்தையும் எரவுட் பண்ணிடும், உங்களுக்கு பணத்திலே காலி பண்ணிடும். அதனால தயவு செய்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுங்க. சரிங்களா? இது எல்லாரோட ப்ராப்ளமும் இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் கான்செப்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது செல்லிங் டூ அர்லி. இப்ப நீங்க பிரியாணி சமைக்கிறீங்க, தம் பிரியாணி போடுறீங்க வச்சுங்களேன், தம் போடுறீங்க வச்சுங்களேன், இந்த பிரியாணி இந்த சுத்தி ஒரு மாதிரி புகை வரணும், அப்பதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹாஃப் குக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால சும்மா ஓபன் பண்ணி ஹாஃப் குக் இது பண்ண ரெடி பார்க்க கூடாது. ஒன்று பிளஸ் இது போதுன்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அது 20,000 ஆயிடுச்சு, எனக்கு 100% ப்ராஃபிட் நினைச்சிட்டு நீங்க வந்து எக்ஸிட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் 1993 நீங்க 10,000 ஸ்டாக் வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா டபுள் ஆயிருக்கும். அப்போ நீங்க எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா அதோட இப்போ வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுங்களேன், அது வந்து இப்போ 5 கோடி மதிப்பு. ஸோ ஒரு பிசினஸ் வளர்றதுக்கு டைம் வேணும், இமீடியட்டா வளராது. ஸோ அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிசினஸ் கூட நீங்களும் க்ரோ பண்றதுக்கு தான்
யோசிக்கணும் தவிர்த்து இமீடியட்டா செல் பண்ணிட்டு வரக்கூடாது. ப்ராஃபிட் புக் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. அந்த கம்பெனியோட நீங்க க்ரோ பண்ணுங்க. அந்த கம்பெனியோட விஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல இருங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒவ்வொருத்தரையும் வித்து விளையாண்டீங்கன்னா செத்து பிழைக்கிற மாதிரி தான். ஸோ அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுங்க, ஐயோ இது வச்சிருந்தா நான் இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குமே நினைப்பீங்க. அதனால அதை அவாய்ட் பண்ணுங்க. பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். வாரன் பஃபெட் இது வந்து ரொம்ப இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றாரு. என்னன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கார் கொடுக்குறான்னு வச்சுக்கலேன், ஒரு காரை கொடுத்து சொல்றாங்க உன் லைஃப் ஃபுல்லா இந்த ஒரு கார் தான், வேற எந்த காருமே எனக்கு கிடையாது, வாங்கவும் முடியாது, வாங்கக்கூடாது. இப்படி ஒரு ரூல் வந்துச்சு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னா இந்த காரை நீங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க, நல்லா கிளீன் பண்ணுவீங்க, நல்லா சேஃபா வச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம பாடியும், நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு பாடி தான், ஒரு லைஃப். இதை வந்து நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா நமக்கு ப்ராப்ளம். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலேஜ் முடிச்சிட்டோம்னா நம்ம படிப்பு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வருது, படிப்பதற்கான ஒரு நோக்கம் வருது, கோல் வருது. அது வரைக்கும் நம்ம படிச்சது ஏதோ ஒன்று. ஆனா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதா லைஃப் லெசன்ஸ், லைஃபுக்கு தேவையான நம்ம படிக்கிறோம். அதனால படிக்கிறத நிப்பாட்டுறாங்க, படிங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட்ல நிறைய படிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரியாம தயவு செஞ்சு அடிபட்டு படிக்காதீங்க, லேர்ன் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கிட்டு அடிபடாம எப்படி நம்ம வாழ்க்கையில போறதுன்னு சொல்லி இன்னொருத்தன் அடிபட்டவனோட பார்த்து அனுபவப்பட்டு நம்ம ஜேர்னியை வந்து நல்லா ப்ராப்பரா பண்ணணும். இப்போ ஒன்னு சொல்லுவாங்க, சைக்கிள் ஓட்டும் போது ரத்தம் வந்தாதான் நீ ஓட்டி பழகன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம், அப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வீல் போட்ல நம்ம பழகிறோம். சரிங்களா? விழுவோம், ஆனா இன்னொருத்தனை விழுந்தா பார்த்து நமக்கு அனுபவம் இருக்குது. விழுந்தா இப்பெல்லாம் அடிபடும், இப்போ சூதானமா நம்ம ஓட்டுவோம். ஸோ பழமொழிகளை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்ற பார்த்துட்டு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் 10 மிஸ்டேக்ஸ் நம்ம படிச்சோம், இப்போ லேர்ன் பண்ணோம். கரெக்டுங்களா? இது வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரி தான் நம்ம இன்வெஸ்டிங். அதாவது வர்ற பால் எல்லாம் நம்ம 6 அடிக்கணும்னு நினைச்சா அடிக்க கூடாது. எந்த பால் அடிச்சோம்னா 6 போகும்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அடிக்கிறது தான் ஒரு கிரிக்கெட் பிளேயரோடது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில வந்து நீங்க வந்து பேஷன்ஸ் முதல்ல இருக்கணும், முக்கியமான பேஷன்ஸ். எப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜேர்னில வந்து நீங்க வந்து க்ரோ பண்ணலாம்னா, நீங்க இந்த பாலை எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க, ஒவ்வொரு பாலையும் எப்படி வருது அப்படின்னு பார்த்து தான் அதுக்கு தந்தாப்புல உங்களோட ஸ்கில் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். உங்க ஒரு கம்பெனி நீங்க படிச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து என்ன செய்யுது, எப்போ வந்து கம்பெனி அடி விழுகும், எப்போ அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுப்பான், எப்போ வந்து அவனோட பிரைஸ் கீழே விழுகும், இதெல்லாம் அவங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கும். அந்த கம்பெனியை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரெடியா இருப்பீங்க. எப்போ அந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கலாம், எப்போ வந்து ஜாஸ்தியா அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பிரைஸ், ஒரு ஸ்டாக் நீங்க டாடா மோட்டர் நீங்க வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1100 ரூபாய் வரைக்கும் போச்சு. சரிங்களா? ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து கரெக்டா ஆகும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா கிராஷ் ஆகுன்றது அக்செப்ட் பண்ணிக்கணும். இது பண்ணாம நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வரவே கூடாது. அப்படி வந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காதீங்க. இது உங்களுக்கான இடமே கிடையாது. ஸோ டாடா மோட்டார் இப்ப கீழே விழுகுதுன்னா கண்டிப்பா விழுகுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த கம்பெனியை பத்தி நல்லா படிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி படிக்கலன்னு வச்சுங்களேன், இப்போ உங்க மைண்ட்ல வந்து ஐயோ இப்ப நம்ம விற்கலாமா, 700 800 வரைக்கும் வந்தப்ப நீங்க என்ன செய்ய பேனிக் ஆயிருப்பீங்க. 700 வந்திருக்குப்ப என்ன பிளான், என்ன பண்றது பேனிக் ஆயிருப்பீங்க. இப்ப இவ்வளவு தூரத்துல இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதோட பிசினஸ் மாடல் தெரியல, அதோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியல. எல்லாத்தையுமே கேட்பீங்க, இப்ப நான் இப்போ வந்து நான் எக்ஸிட் ஆயிடவா, 1100 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி இருப்பீங்க. இப்ப 700 வந்தப்ப நான் எக்ஸிட் பண்ணவா அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க வந்து சரியா அதை வந்து அனலைஸ் பண்ணல, நீங்க லேர்ன் பண்ணல அப்படின்றது கிளாரிட்டி. இதுதான். இதெல்லாம் நீங்க நான் போட்டிருக்க ஒரு 10 பாயிண்ட்டை வந்து நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட்லாம் நீங்களே செக் பண்ணிட்டு இதுல எந்த பாயிண்ட் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. நீங்க மட்டும் தனியால் கிடையாது, நானும் இதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். குரூப்பா இந்த ப்ராப்ளத்துல நம்ம சால்வ் பண்ணி ஒரு கோலோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வைப்போம், ஒரு டார்கெட் வைப்போம். இன்னும் 5 வருஷத்துல 10 வருஷத்துல நான் வந்து 1 கோடி பண்றேன், 1 கோடி சேவ் பண்றேன் அப்படின்றத ஒரு கோலா வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் வருஷம். இது ரைட் டைம் நமக்கு கன்சாலிடேஷனுக்காக. அதனால ப்ராப்பரான கம்பெனியை செலக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2-3 ஸ்டாக்கை பிடிச்சிக்கிட்டு அது கூட நம்ம ஜேர்னியை தொடருவோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட், எந்த மிஸ்டேக்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்ற கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.